குருச்சரணாம்புஜ நிர்பர பக்தः சம்சாராத் அச்சிராத் பவ முக்தः. இந்த சம்சாரம் என்கிற சாகரத்தை வெகு சீக்கிரமாகவே ரொம்ப சுலபமாகவே கடந்து செல்கிறார் என்று சொல்றார். மற்ற வழியில சென்றால் கொஞ்சம் நேரமாகலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு குருவின் ஒரு ஆச்சாரியனின் திருவடிகளை, அந்த ஆச்சாரியனின் பாதங்களை பற்றி கொண்டோம் என்றால், அந்த ஒரு ஆச்சாரியனை வணங்கி அவரிடமிருந்து அந்த பகவத் விஷயத்தை அறிந்து கொண்டோம் என்றால், அப்பொழுதே அந்த இடத்திலேயே குரு பக்தி வளரும். குரு பக்தி இருந்தால் அந்த இறைவன் மீது இருக்கும் பக்தியும் வளரும். அப்படி இறைவன் மீது நமக்கு பக்தி வந்துடுது என்றால், நம்ம இறைவன் மீது அன்பு செலுத்தும் போது அதை விட 100 மடங்கு நம்மளுக்கு திருப்பி நம் மீது அவர் அன்பு செலுத்துவார் என்பதுதான் ஐதீகம். அதனால் இங்கு குருவின் அந்த பாதங்களை வணங்கி, அந்த குருவின் பாதங்கள்ல விழுந்து அவரை சேவித்து அவரிடமிருந்து ஞானத்தை பெற்று சம்சாரத்திலிருந்து விடுபடலாம் என்று கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொன்னதை அழகாக இந்த இடத்திலும் அழகாக சொல்றார். இப்போ குரு சரணாம்புஜ நிர்பர பக்தா சம்சாராத் அச்சிராத் பவமுக்தா சேந்திரிய மானச நியமாதேவம் திரக்ஷசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம். சேந்திரிய மானச நியமாதேவம், நம்மளோட இந்திரியங்களை, நம்மளோட புலன்களையும் நம்மளோட மனதையும் அடக்கி கொண்டோம் என்றால், நம்ம இந்திரியங்களையும் மனதையும் அடக்கி அப்படி ஒரு சந்நியாச நிலையில், சந்நியாசம் என்பதற்கு இந்திரியங்களும் புலனையும் அடக்கி நாம் செய்யும் கடமைகள்ல நான் தான் கர்த்தா என்கிற பாவம் இல்லாமல் இருப்பதுதான் சந்நியாசம் என்பதை நம்ம பகவத்கீதையில் பார்த்திருக்கோம். அந்த ஒரு சந்நியாச நிலையில் சென்று ஒரு குருவிடம் அவரின் திருவடிகள்ல விழுந்து அவரை வணங்கி அவரிடமிருந்து ஞானத்தை பெற்றோம் என்றால் திரக்ஷசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம், நம்மளோட மனதுக்குள்ள இருக்கும், நமக்குள்ள வசித்துக் கொண்டிருக்கும் அந்த இறைவனை நம்மால் அனுபவிக்க முடியும். இறைவன் வெளியில இல்ல, உனக்குள் தான் இருக்கிறான் என்று யார் சொல்றாரோ அவர்தான் நமக்கு குருவாக ஆச்சாரியனாக இருக்கிறார் என்று அழகாக இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு திருடன், இந்த ஒரு ஞானி சொல்ற அந்த கிருஷ்ண சரித்திரத்தை கேட்டுவிட்டு, கிருஷ்ணருக்கு இவ்வளவு செல்வம் இருக்கா, இவ்வளவு நகைகள், இவ்வளவு ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருக்காரே, அது எல்லாத்தையும் நான் களவாடி விட்டேன் என்றால், எல்லாத்தையுமே திருடிட்டேன் என்றால், இனிமே நான் வாழ்க்கை முழுக்க திருடவே வேண்டாம், அவ்வளவு செல்வமும் அங்கேருந்தே கிடைச்சிடுமே என்று யோசித்து அந்த ஞானி அவரோட சொற்பொழிவை முடித்ததுக்கு பிறகு அந்த ஞானியிடம் பர்சனலா போயிட்டு இந்த ஒரு திருடன் கேட்கிறானாம், நீங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டுன்றா இருந்தேன், இந்த கிருஷ்ணர் கிருஷ்ணர் என்று சொல்றாரு, இவர் எங்க இருப்பார், அவரை நான் எங்க போய் சந்திக்கலாம் என்று கேட்கிறான் திருடன். இப்போ இந்த ஒரு ஞானி, அவருக்கு இவன் திருடன் என்று தெரியாது, இவன் ஏதோ ஒரு பக்தன், அவன் பக்தர் கிருஷ்ணரை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுறான் என்றால் நினைச்சிட்டு இருக்கார். ஆனால் இந்த ஒரு நபர் இந்த ஒரு உபன்யாசத்தை சொல்லிட்டு, இந்த ஒரு உபதேசத்தை, இந்த ஒரு சொற்பொழிவை ஆற்றிக் கொண்டிருப்பது இந்த யுகத்தில், கலியுகத்தில். ஆனால் கிருஷ்ணரோ துவாபர யுகத்திலே அவர் அவர் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு திருப்பி வைகுண்டம் சென்று அழிஞ்சிட்டார்.